அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரத்தை வச்சு பார்க்கக்கூடிய 2வது வீடியோ தான் இந்த தொழில். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் தம்ப்நெயில்ல நீம் கோல்டு அண்டு நீம் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வேப்ப மரத்தோட அடி முதல் நுனி வரை இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்த்துருந்தேன். அதாவது இலை, கட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டு, வேறு, பூக்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான பார்ட் வீடியோ 2 தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மரத்தை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று குச்சி எடுத்துக்க போகிறோம், 2வது வந்து பார்த்திங்கன்னா தண்டு எடுத்துக்க போகிறோம், அதாவது கட்டை எடுத்துக்க போகிறோம், 3வது வந்து பார்த்திங்கன்னா வேறு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 3 பொருளை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 பொருள் பண்ண போகிறோம். இந்த 5 பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளோ 2 பொருளோ நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கும். மிச்சம் 3 பொருளோ 4 பொருளோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்படாத ஒரு பொருளாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக்காக நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆர்கானிக் தானே இது அப்படின்னு நினைப்பீங்க. வேப்ப மரம்னாலே நல்லா ஆர்கானிக் தானே, ஆன்டிபயோட்டிக் உள்ளது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இன்ஆர்கானிக்காகவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செயற்கை கெமிக்கல் வச்சு நீங்கள் பண்ண வேணாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் யூஸ் பண்ணி பண்ண வேணாம். நீங்கள் இயற்கையாக பண்ண போகிற இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கைகளால் பண்ணணும். நீங்கள் கைகளால் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு அப்படின்றத பாக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. குறிப்பாக ஆர்கானிக் அப்படின்றதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த 2 வார்த்தையும் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப கட்டாயம். இந்த ஆர்கானிக்காக போடணும் அப்படின்றதும் இந்த ஹேண்ட்மேடாக பண்ணணும் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிக ரீச் ஆகக்கூடியது. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். குறிப்பாக நம்ம உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வெளிநாடுகளில் நீங்கள் எப்படி ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது பல்கான ஆர்டரில் தானே பண்ண முடியும், அது ஏற்றுமதி இறக்குமதி தானே பண்ண முடியும். சின்ன சின்ன 1 பாக்கெட் 2 பாக்கெட்டு சின்ன சின்ன சேல்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் குறிப்பாக ஈபேயில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு சின்ன சின்ன ப்ராடக்ட்டாகவும் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராடக்ட்டாக 1 பாக்கெட் 2 பாக்கெட்டு நம்ம உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் குளோபல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே, ஸ்னாப்டீல் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போங்க. கஸ்டமர் சர்வீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி பேசுவீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா அந்த டீட்டெயில் பூராமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் குளோபல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அமேசான் குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கும், ஸ்னாப்டீல்லேயும் இருக்கும். ஈபே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அந்த மாதிரி உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு சின்ன சின்ன பார்சல் மூலிமா அனுப்புறது தான். இதுக்கு வந்து போய் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணாமல் ஆஃப்லைனில் குறிப்பாக அந்த மாதிரி கடைக்கு நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணணும், கைவினை பொருட்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 90% பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பழகின ஒரு பொருட்கள் தான். நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டையை வச்சு புதுசாக ஏதாவது ஒரு 2-3 விஷயம் தான் புதுசாக பண்ண போகிறோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆல்ரெடி இந்த பொருளுக்கு தெரிஞ்சனால இது வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 2 வழிகள் இருக்குது. அதாவது நீங்கள் கடைக்கு போய் சேல்ஸ் பண்ணுறது, கைவினை பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது, எந்த இடத்துல சேல்ஸ் பண்ணால் அதிகமான ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி. நார்மலாக நம்ம பல்லு விளக்குறதுக்கு பயன்படுத்தணும்ல அந்த வேப்பங்குச்சி. இந்த வேப்பங்குச்சி நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுண்டு வரல அளவுக்கு தடிமன் உள்ள ஒரு 8 இன்ச்சு அப்போலாட்டி 5 இன்ச்சு நீளம் உள்ள ஒரு வேப்பங்குச்சி உங்களோட சுண்டு வரல் தடிமனில் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 குச்சியை ஒரே பாக்கெட்டாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரே பாக்கெட்டாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா 20 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும். ஸோ 20 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற விலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ரேட்டு தான். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பல்லுக்குச்சி நான் சொன்னேன், அதாவது வேப்பங்குச்சி 5 பீஸ் நான் சொன்னேன்ல, இந்த 5 பீஸ் உள்ள ஒரு வேப்பங்குச்சி ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறப்ப குறைஞ்சது 80 ரூபா அப்படின்னு வரும். நீங்கள் 50 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணலாம், 40 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரேட்டில் சேல்ஸ் பண்ணணும் தோணுதோ அந்த ரேட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் விற்கக்கூடிய இந்த 5 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 5 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு பாதி லாபம் கிடைக்குங்க. தாராளமாக லாபம் கிடைக்கும். ஸோ அதிகபட்சமாக இவ்வளோ லாபம் கிடைக்கும் அவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. மற்ற யூடியூப் சேனலில் ஒரு புது ப்ராடக்ட்டு, இனோவேட்டிவான ப்ராடக்ட்னா நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சேல்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு லட்சக்கணக்கில் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, அது லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் லோவான வீடியோவாக இருந்தாலும் இருக்கிற உண்மையை அப்படியே ஓப்பனாக சீக்ரெட் இல்லாமல் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்லையும் உங்களுக்கு பாதி லாபம் தாராளமாக கிடைக்கும். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். குறிப்பாக வந்து வெளிநாடுகளில் சேல்ஸ் பண்ணால். இந்த லோக்கலில் போய் நீங்கள் எந்தெந்த இதில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பங்குச்சி அப்படின்னு சொல்கிற நீம் டூத் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது, நீம் டூத் ஸ்டிக்னு சொல்கிறது இந்த வேப்பங்குச்சி. 2வது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய
இந்த டங் கிளீனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டங் கிளீனர் இந்த வேப்ப மர கட்டையை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றத நான் அந்த வீடியோ டிஸ்பிளேல காட்டியிருக்கேன். அதை பற்றி நீங்கள் கையில் தான் செய்ய போகிறீங்க. 3வது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மர கட்டையிலே தான் பண்ண போகிறோம். அதாவது இந்த ப்ரெஷ்ஷை வந்து வேப்ப மர கட்டையில் பண்ணிடலாம். அந்த ப்ரெஷ் வந்து பல்லில் தேய்க்கும் போது அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்பு மாதிரி நார் இருக்கும். அது நம்ம எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் இதே கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நார் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணலாம். அப்போ இல்லாட்டி வேப்ப மரம் அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை மர தண்டில் நார் எடுப்பீங்களா, அதே மாதிரி இந்த வேப்ப மர வேரையை வச்சு நீங்கள் அந்த நார் எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த 2 விதமாகவும் அந்த ப்ரஷ் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம் குச்சி 5 பீஸ் உள்ள ஒரே ஒரு பாக்கெட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டங் கிளீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லு விளக்குற ப்ரஷ்ஷு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டு தான். அந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மர கட்டையில் தான் செய்ய போகிறோம். 5வது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தலைக்கு சீவருங்கள சீப்பு, இந்த சீப்பு தான். இது எல்லாமே நான் ஏன் கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி உலக மக்கள் 30% பேர் இதை தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட் அப்படின்றனால இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்தினாங்க. கொரோனாவிலிருந்து இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா அதிகமான இம்யூனிட்டி பூஸ்டர் உள்ள ஒரு பொருளை தான் மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேரிக்கான ப்ராடக்ட்டு, முக்கியமாக அந்த பிராண்டடான ப்ராடக்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக விரும்புறது இல்லை அப்படின்றது ஆகிப்போச்சு. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பொருட்களும் சரி, ஃபாரின்லேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய பொருட்களும் சரி, அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க, ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இந்த 3 வார்த்தையும் மென்ஷன் பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நம்பிடுறாங்க. ஸோ அப்படி நம்பிக்கிட்டு தான் வாங்குறாங்க. அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிக் அப்படின்றத 100% அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போடுறது. ஸோ இது எல்லாமே உண்மையாக தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக நடக்கிறது இல்லைங்க. இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடாக தான் நான் பண்ண சொன்னேன். மிஷின் வச்சு நீங்கள் பண்ண வேணாம், கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ண வேணாம்னு சொன்னேன். ஸோ மக்கள் விரும்பாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து மிஷின் யூஸ் பண்ண வேணாம், கெமிக்கல் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது நார்மலாகவே வேப்ப மரம் அப்படின்னா நமக்கு நல்லா பழக்கப்பட்ட ஒரு மரம் தான். இதில் என்னென்ன நல்ல குணம்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த வேப்ப மர இலையை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம சில சமயம் சாறு எடுத்து குடிப்போம், சில சமயம் வெறும் வாயில் போட்டு இந்த கொழுந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மர இந்த குச்சியில் வந்து நம்ம பல்லு விளக்கும், வேப்பம் பூவை சாப்பிடுவோம். இந்த வேப்பம் பூவை பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி கொடுப்போம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் தலையை வந்து அரைச்சி நம்ம காய்ச்சலுக்கு 10 மாதிரி போட்டுக்குவோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா மஞ்சளோடு சேர்த்து நம்மளோட காயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டுக்கும். இந்த மாதிரி வேப்ப மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உண்டு பண்ணி கொடுக்கும். உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோயை தடுக்கிறதுக்கான ஒரு பொருளாகவும் இது வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நல்லா பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் இதே ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் ஒரு சில நாடுகளையும், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் 8 நாடுகளில் மட்டும்தான் இந்த வேப்ப மரம் அப்படின்றதே இருக்குது. அதனால தான் இந்த பிஸ்னஸை பற்றி நான் சொல்கிறதுக்கான காரணம். 2வது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் போட்டதுக்கும் அதுதான் காரணம். அந்த நீம் கோல்டு அப்புறம் நீம் ஆயில்னு சொல்லிட்டு நான் ஒரு பச்சை கலர் தம்ப்நெயில்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் போகிறக்கான காரணமே இதுதான். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னா இந்த 8 நாடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி பாரம்பரியமான ரகமான இந்த பாரம்பரிய ரக இந்த வேப்ப மரம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. அதாவது விளையக்கூடிய நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில 8 நாடுகள் மட்டும்தான். குறிப்பாக நம்ம இந்தியா, வங்கதேசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை, இந்த நாடுகள்லேருந்து அதிகமான அளவில் தான் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக இருக்குது. சில நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனி பிரதேசம் அதிகமாக இருக்கிற நாடு, அந்த நாடுகள்லாமே பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரம் அப்படின்றது விளையிறதே கிடையாது. அப்படி வேப்ப மரம் இருந்திருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைபிரிட் முறையில் தான் அதை வளர்த்திருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் வளர்த்திருப்பாங்க. இண்டிவிஜுவலாக யாரும் வந்து வளர்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இம்யூனிட்டிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வெளிநாட்டு மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்கன்னு சொல்லேன். 2வது கெமிக்கல் ஏன் பயன்படுத்த வேணாம், இந்த மிஷின் ஏன் பயன்படுத்த வேணாம் அப்படின்ற காரணத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த கெமிக்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக ஒரு கட்டையை அப்படியே எடுக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரத்தை வெட்டிக்கலாம், அதுக்கு முதலீடுன்றது இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கல அப்படின்றப்ப தான் நீங்கள் போய் வெளியில் போய் வாங்க போகிறீங்க. அப்படி நீங்கள் வெளியில் வாங்கினாலும் ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி A to Z அப்படியே நம்ம ஒரு செடியை பிடிங்கிட்டு வர்ற வந்து நட்டு வைக்கிறோம்ல, அதே மாதிரி வேரோடையும் அந்த செடிகளோடையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது
அந்த A to Z ப்ராடக்ட்டை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து உங்கள் இடத்துல வச்சுருங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக கூட செய்யலாம். அதாவது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அடி முதல் நுனி வரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செய்ய போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் A to Z எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறீங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 5 பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ரூமில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பேக்கெட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் வர வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட் டைமாக செய்யறதுக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டைமாக இதை நீங்கள் இறங்க வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். இது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது, அதாவது மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, உள்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இல்லாமல், நான் சொல்கிறது ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் இந்த மாதிரி கடைக்கும் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுல மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுங்கள். இந்த கெமிக்கல் வச்சு ஏன் பண்ண வேணாம், மிஷின் வச்சு ஏன் பண்ண வேணாம் அப்படின்ற காரணத்தை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது இந்த கெமிக்கல் வச்சு பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த வேப்பமர கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க, பலகை மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு பேரல்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டிலையோ வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலை ஆட் பண்ணி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பாக்கு தட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கு மட்டையை வந்து கெமிக்கலில் ஊற வச்சு அதை காய வைப்போம். காய வச்சுட்டு மிஷினில் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஹீட் ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்கிறனால அது வந்து பிளேட்டாக நம்ம ரெடி ஆயிடும். அதே கான்செப்டில் தான் இதுவும் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பலகை மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க, ப்ளைவுட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தண்ணி தொட்டிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேரல்லையோ வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி நல்லா இதை காய வச்சுறாங்க, அதாவது நல்லா ஊற வச்சுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேப்ப மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், அதாவது கசப்பு தன்மை தான் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கசப்பு தன்மை இருக்கும், ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை நமக்கு பத்தாத மாதிரி தெரியும், ஆனால் கசப்பு தன்மை அப்படின்றது தெரியும். சில மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயசு அதிகமான மரத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான கசப்பு இருக்கும், வயசு சின்னதாக ஒரு மாதிரி கசப்பு இருக்கும். இவங்க எல்லாமே அந்த ஆவரேஜ் கசப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் கெமிக்கலை நல்லா ஊற வச்சுறாங்க. ரெண்டாவது, கெமிக்கலை ஊற வைக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் காரணம் கிடையாது. இவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கார்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரைக்கிற மெத்தட் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த மர வேலையில் செய்கிறவங்களுக்குமே தெரியும், அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இழக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இழச்சிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா வேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், தூளாகும், மரத்தூளாகும். சில வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக உறிஞ்சிட்டு வேஸ்ட் ஆகத்தான் செய்யும். செதுக்குவோம், வெட்டுவோம், இந்த மாதிரி பண்ண போதும்னா வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்ட்லாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கெமிக்கலில் ஊற வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீராவியில் வந்து நல்லா வேக வைப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவன் இருக்குங்க. அந்த ஓவன் பார்த்திங்கன்னா நல்ல உருளையாக இருக்கும். அந்த உருளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஊற வச்ச அந்த வேப்பமர கட்டையில் அந்த ப்ளேவுட்டை பூரத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீராவியில் நல்லா காய வச்சு எடுத்துருவாங்க. காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக மிஷினில் பண்ணி கார்விங் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் இந்த ப்ரெஷ்ஷு தயாரிக்கிறது, சீப்பு தயாரிக்கிறது, பிளேட்டு தயாரிக்கிறது, அப்புறம் இந்த டங் கிளீனர் தயாரிக்கிறது, ப்ரெஷ்ஷு தயாரிக்கிறது, இந்த வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின்லேயே A to Z பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேஸ்டேஜ் அப்படின்றது அதிகமாகாது. ரெண்டாவது, இதோட கசப்பு தன்மை அப்படின்றதும் நிலையானதாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக்காக பொருளாக வேணும் அப்படின்றனால தான் இந்த வேப்ப மரத்தை சூஸ் பண்ணுறனால அந்த வேப்ப மரத்தை சூஸ் பண்ணுறாங்க. இந்த வேப்ப மரத்தையும் சூஸ் பண்ணி இதுலேயும் கெமிக்கல் பண்ணி ஆட் பண்ணிடுறாங்க, மிஷினில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றக்கோசரம் மக்கள் வந்து அதை விரும்புறது இல்லை அப்படின்ட்டு தான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு முடிச்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடாக பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் கைவினை கலைஞர மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தான் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் நீங்கள் செய்கிறக்காக ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான். நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே நீங்கள் இது எப்படி செய்யலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே உட்காந்து செஞ்சாலோ ஒரு 2-3 மிஸ்டேக் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சாம்பிள் அடித்து பார்க்குற மாதிரி சாம்பிள் அடித்து பார்த்தாலே உங்களுக்கு இதோட அந்த பெனிஃபிட் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இதோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது எங்கெங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேங்க. இது எங்கே போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் போய் கொடுக்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு சீப்பு விற்கிற கடைகளெல்லாம் போய் போகிறது, ஃபேன்சி ஸ்டோரில் போய் போகிறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போகிறது, இவங்களாம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வேப்ப மரத்துலேருந்து பண்ணதான், இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது, இதை போய் யார் வாங்கி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு 3 இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்களில் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ சுற்றுலா பயணிகள் எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைகள் ஏரியாவுக்கு போவாங்க, காடுகள் ஏரியாவுக்கு போவாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போவாங்க, மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் சுற்றுலா தலங்கள்லாம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி இடங்களுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் தண்டர், ஒண்டர்லா, இந்த மாதிரி பொழுது கழிக்கிறதுக்கான அந்த விளையாட்டு ஜாமான்கள்லாம் இருக்கிற அந்த செட்டப்ஸ்க்கெலாம் போவாங்க. இந்த பிளாக் தண்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடங்கள் தான்.
ஸோ இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் எந்த இடத்துக்குலாம் போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா துல்லியமாக உங்களுக்கு விற்கும். ஆர்டர்ன்றது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் விற்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% மட்டும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். நாமளே நிறைய இடத்துக்கு சுற்றுலா போயிருப்போம். நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு பொருள் வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் அதே பொருளை அந்த ஏரியாவில் வாங்கியிருப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊட்டி, கொடைக்கானல், மேட்டுப்பாளையம் இந்த இடத்துலலாம் போனோம்னா கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இது இங்கே விளைஞ்சது, நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு போகலாமே சொல்லிட்டு ஒரு 4 பீஸ் அங்கே வாங்கி சாப்பிடுவோம். வாங்கி சாப்பிட்டு நம்ம கார்லேயோ வேன்லேயோ போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரிட்டன் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு வருவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டூருக்கு போனோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட் விளைஞ்சிச்சு, ஆப்பிள் விளைஞ்சி, ஆரஞ்சு விளைஞ்சிச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த பொருள் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை ஓலை, பனை ஓலை இருக்குது பார்த்திங்களா, இந்த தென்னை ஓலை, பனை ஓலையை வச்சு இந்த கூடு செய்கிறாங்க. அதாவது குயில் கூடு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கூடு வந்து செஞ்சு அந்த இடத்துல விற்றுட்ருப்பாங்க. இந்த சுற்றுலா பயணிகள் இருக்காங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருப்பாங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை ஓலை, பனை ஓலையில் இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு கிளுகிழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டணும்னா சலசலன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர்லேயே இருக்கும். இந்த கிளுகிழுப்பு விளாட்றது, இந்த தென்னை ஓலை, பனை ஓலை வச்சு செய்கிற இந்த கிளுகிழுப்பை, தென்னை ஓலை, பனை ஓலை வச்சு செய்கிற அந்த விளையாட்டு ஜாமான்கள் எல்லாமே நம்ம உள்ளூர்லேயே இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணாலும் நம்ம கைக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம டூர் போன இடத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ரெண்டாவது நாங்கள் டூர் போனோம், அந்த இடத்துலேருந்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். நமக்கு கிடைக்கிற ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பெருமையாகவும் நினச்சிக்குவோம், ஒரு ஆசையாகவும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இதை கான்செப்ட் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி மளிகை கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் விற்க முடியாத பொருளை சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துக்கு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இது எல்லாமே நீங்கள் இந்த வேப்ப மரத்தை வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. வேப்ப மரம் அப்படின்றது மெயின் கான்செப்ட். ஏன்னா இது வந்து ஆர்கானிக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அப்படின்றனால தான் இது மெடிசன் சம்மந்தமானது. இதெல்லாம் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷத்து லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 2019 2022 வரையும் இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை தான் மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ப்ரஷ்ஷு, டங் கிளீனரு இது தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த ப்ரஷ்ஷும் சரி, இதுலேருந்து செய்கிற டங் கிளீனரும் சரி, இது தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதுக்கடுத்து 3வது எது அதிகமாக விற்பனையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த மரக்கட்டையை வச்சு செய்யக்கூடிய இந்த சீப்பு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த பொருளை மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியமெல்லாம் கிடையாது. இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மூங்கிலை வச்சும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ரெடி பண்ணலாம், சீப் ரெடி பண்ணலாம், தட்டு ரெடி பண்ணலாம், டங் கிளீனர் ரெடி பண்ணலாம். நீமை வச்சு வந்துட்டிங்கன்னா அந்த பல்லுக்குச்சி மட்டும் நீங்கள் ரெடி பண்ண முடியாது, அது வேப்பங்குச்சியில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் விற்க முடியாத பொருட்களையும் சரி, இந்த மாதிரி விற்க நீங்கள் நினைக்கிற பொருட்களையும் சரி உங்கள் ஏரியாவில் விற்கலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நம்ம ஏரியாவில் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நேராக போய் சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துக்கு போயிருங்க. கோயில்கள் இருக்குது, பல ஊர்கள் இருக்குது, மலைகள் ஏரியா இருக்குது, காடுகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் எங்கெல்லாம் விரும்பி போகிறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் கான்செப்ட் பண்ணி போங்க, கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதை நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுங்கள், ஃபுல் டைமாக பண்ண வேணாம். ரெண்டாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி உங்களுக்கு லாபம் இருக்குது, லட்சக்கணக்கில் லாபம் இருக்குது, கோடிக்கணக்கில் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இதுலேருந்து வர வருமானத்தை வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.